1969 பாத்தீங்கன்னா ஐயப்பன்னா தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. இப்போ ஆந்திரா கர்நாடகால வந்து சபரிமலைன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த காலகட்டம் எங்க அப்பா சோமு வந்து 1957 இருந்து சபரிமலைக்கு போயிட்டு இருக்காரு. 1957 இருந்து மிகப்பெரிய குருசாமிகளோடு அவருக்கு பழக்கம் உண்டு. மிகப்பெரிய இசையமைப்பாளர் தட்சிணாமூர்த்தி சுவாமின்னு ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர், திருவாளர் ஜேசாஸ் அவர்களுக்கு எல்லாம் நிறைய பாடல் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாம் இப்போ குருசாமி 1957. அப்படின்னா இப்போ 1971லயே சபரிமலையில வந்து மரத்தோட வேற பிடிச்சிருந்தா போகணும் அப்படின்னு சொன்னா 1957 யோசிச்சு பாருங்க. அப்பெல்லாம் காடு வெட்டி சாமின்னு ஒருத்தர் இருப்பாராம். எதுக்கு அவர் காடு வெட்டி சாமி பேர் அப்படின்னா, பெரிய பாதையில் நடந்து போகும்போது அப்போ வந்து சபரிமலையில சின்ன பாதை கூட கிடையாது, பெரிய பாதை மட்டும்தான். அப்ப இந்த பெரிய பாதையில நடக்கும் போது என்ன ஆகும்னா, நிறைய புதர் செடி அப்படியே புஷஸ் எக்கச்சக்கமா இருக்குமா. கிளியர் பண்றதுக்கு